எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட 23 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டு பர்சன். உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம். திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி. இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கேர்ள்ஸ் லைஃப், பெண்களோட வாழ்க்கை. ஸோ உன்னை பற்றி யோசி திங்க போட்டு பர்சன். உங்களுடைய வாழ்க்கை, கேர்ள்ஸோட வாழ்க்கை இருக்கு இல்லையா, நீங்கள் தான் வந்து தக்க வச்சுக்கணும். ஏன் வந்து இந்த பதிவை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து கேர்ள்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. உண்மையில் அவங்க பாவங்க. ஒரு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். அவங்களுடைய உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், மந்த்லி பாடுபடுற அந்த விஷயத்தை பிரச்சனை பார்க்கணும். தென் வேலைக்கு போகணும். சில வீட்டில் குடும்ப சூழ்நிலையால் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்க அந்த பிரச்சனையை பார்க்கணும். வீட்டில் குக்கிங் பண்ணணும், வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பண்ணணும், அதையும் பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அவங்களே சமைச்சிக்கணும், அவங்களே சாப்பிடணும், அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். பிறந்த வீட்டையும் பார்த்துக்கணும், புகுந்த வீட்டையும் பார்த்துக்கணும். ஸோ பிறந்த வீட்டிலேருந்து எல்லாரையும் விட்டுட்டு தனியாளாக ஒரு புகுந்த வீட்டுக்கு வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு, உங்களுக்கு கூட நீங்கள் ஏற்றார் மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களுக்கு ஏற்றார் போல் வாழ்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஃபஸ்ட்டு அவங்க எல்லா சொந்த பந்தங்கள், உடன்பிறப்பு, அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக மட்டும் உங்கள் கூடயே வந்து புகுந்த வீட்டுக்கு வந்து அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை கற்றுக்கிட்டு, அவங்களுக்கு பிடிச்சமான சமையலை கற்றுக்கிட்டு சமைச்சு போட்டு அவங்களுக்கு தேவையான பணிவிடைகள்லாம் பண்ணிவிட்டு, இவ்வளவும் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அவங்க வந்து நிற்கணும். உண்மையிலே பாவங்க. கேர்ள்ஸ் லைஃப் வந்து ரொம்ப பாவம். பெண்களோட வாழ்க்கை உடல் ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது, மன ரீதியாகவும் பிரச்சனை இருக்குது. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க நிற்கும்போது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது, துன்புறுத்துறது, அடிக்கிறது, இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வந்து எதுலையாவது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கிடைக்குமா? பெண்களை துன்புறுத்துறவங்களுக்கு இந்த மகாலட்சுமி கூட வீட்டில் தங்காது. ஒரு பெண்கள், ஒரு ஒய்ஃப் மனைவியை துன்புறுத்துறவங்களுக்கு பணங்காசு கூட தங்காதுங்க. ஏன் இந்த பதிவை சொல்கிறேன்னா, உங்ககிட்ட இந்த வரப்போகிற பொண்ணையே பார்த்துக்க முடியலன்னா இந்த மகாலட்சுமி இப்படி உங்கள்கிட்ட வந்து தங்கும்? உங்கள்கிட்ட வந்து தங்கவே தங்காது. யாரெல்லாம் ஒரு பெண்களை துன்புறுத்தி, கஷ்டப்படுத்தி, ரொம்ப கட்டாயப்படுத்தி இந்த சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க கிட்ட பணம் தங்காது, மகாலட்சுமி தங்காது. அதுவும் அடிக்கிறது மிகப்பெரிய பாவம். பெண்களை துன்புறுறதே பாவம்தான், அதில் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப பாவம். மேலே கை வச்சு அடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப பாவம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு அவர் கொடுப்பார். யார்? காட். இப்போ இல்லைனாலும் எப்பயாவது ஒரு டைம் வந்து வெளுத்து வாங்குவார். மகாலட்சுமி எப்படிங்க தங்கும்? அவங்க என்னென்ன பண்ணுறது சொல்லுங்கள்? எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்து லைஃப்பை நோக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இல்லைனாலும் அடிக்கலாமா? தப்பு தானே அது. இதெல்லாம் எப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்க போகிறீங்க? இந்த கேர்ள்ஸு திருந்த மாட்டாங்க. உங்களை பற்றி நீங்கள் எப்போ தான் யோசிக்க போகிறீங்க தெரியல. ஃபேமிலின்னு அவங்களுக்காகவே உழைச்சி கொட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு யோசிங்க. நல்ல வழியில் ஏதாவது உங்களுக்கான தேவைகளை ஏதாவது பூர்த்தி செய்யுங்க. உங்களுக்கானதை சேர்த்து வைங்க, சம்பாரித்து வச்சுக்கிங்க. ரொம்ப பாவங்க. பெண்களெல்லாம் துன்புறுத்தாதீங்க. ரொம்ப ரொம்ப பாவம். கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். பிறக்கிற குழந்தை மட்டும் பொன் பிள்ளை வேணாம், பெண் குழந்தைகள் வேணான்றவங்களுக்கு இந்த பதிவு. அதுமாரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்புறம் வரதட்சணை குடும்பம் நிறைய இருக்குது. இது பத்தலை அது பத்தலை அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற ஃபேமிலியும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்
நம்ம வீட்டு வாரிசை பெற்று கொடுக்குறவங்க அந்த பெண்கள் தான். மாமியார் மாமனார் இவங்களாம் ஒரு குடும்பத்தை நடத்திட்டு அவங்க ஒரு வீட்டில் போயிட்டு அவங்களும் ஒரு மருமகளாக இருந்துட்டு தான் மாமனார் மாமியார் ஃபாதர் இன்லாவாக மாறுறாங்க. அவங்களும் அவங்கள நம்பி சில பேர் குடும்பத்தில் கொடுப்பாங்க. அவங்கள நம்பி அவங்களும் பாதுகாக்கணும் இல்லையா? அவங்களும் பக்கபலமாக நமக்கு இருக்கணும். பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பிள்ளை தப்பு பண்ணால் அதை தட்டி கேட்குற யாருக்குமே கிடையாது. அவங்களுக்கு தேவை மணி. பிள்ளைகிட்டேருந்து சம்பாரிச்சு பணம் வருதான் அதை மட்டும் பார்த்தா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அவன் எப்படி போனால் என்ன? சில பேர் குடும்பத்தை சொல்லவே வேணாம். குடிச்சிட்டு அவன் அடிக்கிறது போகிறது, அவனே வற்புறுத்திக்கிறது. அவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? பண்ணாமல் விட்டுறணும். குடிக்கிறவனுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? அதிலே அடிக்ட் ஆகி மூழ்கி கிடக்குறாங்க. நல்லா தேவையா ஒரு பொண்ணோட லைஃப்? அவ்வளோதான், சிம்பிள். காலி பண்ணிட்டாங்க. ஜோலி முடிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு நகை நட்டு பொண்ணு பொருள் படிக்க வச்சு கல்வி எல்லாம் சேர இவ்வளோ மதிப்புள்ள ஒரு பொண்ணை ஈஸியாக வழி நடத்திட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி பையனை கஷ்டப்பட்டு வளர்த்தீங்களோ அதேமாரி தானே பொண்ணு வீட்டில் வளர்த்துருப்பாங்க. அந்த சிந்தனை இருக்கணும்ல. ஒரு சில பெண்களை பேட் வேர்ட்ஸை திட்டுறது, துன்புறுத்துறது, ரொம்ப அசிங்கமாக பேசுறது. ஏன்? எப்போ மாறப்போகுது? ஒரு ஜென்ஸ் ஒரு ஆண் குழந்தை பிறகுதுன்னா அதுவும் லேடிஸ் அவங்க தாங்க பெற்று கொடுக்கணும். அவங்க தான் கஷ்டப்பட்டு பெற்று கொடுக்குறாங்க. அவங்களுடைய வலியெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு பிரசவத்துக்கும் அவங்க வலியை தாங்கிக்கிட்டு அவங்க பாதையை கடந்து தன்னோட பிள்ளைக்காக, தன்னுடைய கணவருக்காக, தன்னோட குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களெல்லாம் அடித்து துன்புறுத்தாதீங்க. உண்மையிலே பாவம். இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆளாவது சப்போர்ட் பண்ணுங்கள் பெண்களுக்கு. கேர்ள்ஸ் அவங்க இல்லாமல் இந்த வேர்ல்டில் எதுவுமே ஃபில்ஃபில் ஆகாது. உண்மையாக இல்லையா? இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன். தயவு செய்து பெண்களுக்குன்னு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே பாவம். இந்த கொடுமை இந்த நிலமெல்லாம் வரவே கூடாது. அடுத்த ஜென்மன்னு ஒன்று இருந்ததுன்னா ஆண்கள் பெண்களாகவும் பெண்கள் ஆண்களாகவும் பிறந்தால் தான் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும். நீங்கள் சொல்லலாம், எங்கள் ஜென்ஸுக்கு மட்டும் நாங்கள் வேலைக்கு போகலையா, கஷ்டப்படலையா? நீங்கள் வேலைக்கு மட்டும்தான் போகணும். கடைசி வரைக்கும் நாங்கள் குடும்பத்தை பார்க்கணும், பிரசவ வழியை பார்க்கணும். எவ்வளோ வேலைகள் இருக்குது. கஷ்டப்பட்டு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணி ஆகும். அதெல்லாம் தாண்டி தாங்க எல்லா பெண்களும் வராங்க. எத்தனை பேர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறாங்க தெரியுங்களா? அதுவும் ஒரு பாவம்தான். மாறுங்க, மாற்றம் வரணும். அதனால தான் கொரோனா எத்தனை பேருக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்து இன்னமும் திருந்தலை. கொரோனா திருந்தலை. நிறைய பெண்களை இன்னும் துன்புறுத்தி அவங்கள கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காங்க. வேணாம், இந்த பாவத்துக்கு ஆளாகாதீங்க. பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் கேட்கும். அந்த பாவத்துக்கு ஆளாகாதீங்க. ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்தால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு தானே அனுப்பி வைக்கிறாங்க. நல்லா பாதுகாக்கணுமா இல்லையா? அப்புறம் எப்படிங்க பெண்கள் இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. 35-40 வயசு ஆகுது, எல்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்? அங்கங்கே பிரச்சனையை பார்த்துட்டு. பாவம், கொஞ்சமாவது யோசித்து திங்க் பண்ணி செயல்படுங்க. பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பயுமே. இந்த பதிவை பார்த்துட்டு யாராவது ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனீங்கன்னா ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தரனால லைஃப்பில் மறக்க முடியாது. இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கேர்ள்ஸ் இல்லாமல் லைஃபே கிடையாதுங்க. லைஃப் இல்லாமல் கேர்ள்ஸும் கிடையாது.
கேர்ள்ஸ் இருந்தால் தான் அந்த உலகத்துக்கு ஃபுல்ஃபில் ஆகும். மறந்துடாதீங்க, அவங்கள துன்புறுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, அடிக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவாக இருங்க. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்று தான், அன்பு மட்டும்தான். அன்புக்காக ஏங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க. நல்ல விஷயத்த ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பை, சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.